அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. நண்பா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி வந்து வேறு லெவல் சம்பவம் ஒன்று. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கரூர் விஷயங்க. கரூர் விஷயத்துக்கு பிறகு தான் வந்து தளபதி மேலே வந்து யார் வன்மத்தில் இருக்கா, யார் வந்து உண்மையாலுமே வந்து அன்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. இன்னும் சொல்லப்போனால் அன்பில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப 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 கம்மிங்க. வன்மத்தில் இருக்கவங்க தான் அந்த அதிகம். ஸோ எப்படா வந்து விஜயை பற்றி பேசி பிரபலமாகலாம், விஜய் மேலே உள்ள வன்மத்தை வந்து கக்கலாம் அப்படின்னு வந்து நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து சத்யராஜெல்லாம் வந்து ஒரு முக்கியமான நபர். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து பார்த்திபன் வந்து தளபதிக்கு வந்து ஆதரவாக பேசுகிறாரோ இல்லை எதிர்த்து பேசுகிறாரோ தெரியல, ஒரு நியூட்ரலாக தான் பேசுவார், நார்மலாக தான் பேசுவார். ஸோ அவர் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காரு, விகடன் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வந்து அந்த சினிமா இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் கேட்டு அவங்கள பற்றி கருத்து சொல்லுங்கன்ற மாதிரி வந்து கேட்கும்பொழுது வந்து தளபதி விஜயோட ஃபோட்டோ வந்திருக்கு. தளபதி விஜய் ஃபோட்டோ வந்த உடனே அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அது வந்து கேர்ள்ஸ் தான் நிறைய இருந்திருக்காங்க, தளபதினு வந்து அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே வந்து விஜய் அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்து வந்து பார்த்திபன் வந்து ஷாக் ஆகிட்டார். ஏன் அப்படின்னா, கரூர் விஷயம் அப்படின்னு நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் நடந்ததால் வந்து மக்கள் மத்தியில் வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிருக்குமோன்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தாங்க சிலர். ஸோ தளபதியை பிடிக்காதவங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து அந்த ஆடியன்ஸ்லாம் வந்து அப்படி வந்து கத்துனாங்க, தளபதினு அவ்வளோ சாப்பிட்டு. அதை பார்த்து வந்து பார்த்திபன் வந்து சொன்னார், இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து உங்களுக்காக இருக்காங்க, இவ்வளோ தமிழ் மக்கள் வந்து உங்கள் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்குமே வந்து கவலைப்படாதீங்க. ஸோ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, உங்கள் கூடவே இருக்காங்க. ஸோ நீங்கள் எதை நினச்சும் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்வியூலுமே கூட வந்து விஜய்க்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் இருக்குது. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து இன்னுமே வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு வந்து இதுக்கப்புறம் வந்து இன்னுமே கூட வந்து சூப்பராக விஷயங்கள் வந்து நிறைய பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திபன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன உடனே தளபதி ஃபேன்ஸ் வந்து தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி மேலே வந்து வன்மத்தில் இருக்கவங்க நிறைய பேர் இருந்தாலும் சரி தான், இவர் மாதிரி வந்து சில நல்லவங்களும் இருக்காங்க. ஸோ சத்யராஜ் சார்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஆள் எந்த மாதிரி இருந்தார், எந்த மாதிரி ஆகிட்டாருன்னு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தளபதி வந்து அப்படி புகழ்ந்து பேசினவர் தான் சத்யராஜ் சார். ஸோ இப்போ அவங்க டிஎம்கேயில் வந்து அவங்க பொண்ணு வந்து ஒரு பதவியில் இருக்காங்கன்றதுக்காக வந்து அப்படியே ஆளையே மாறிட்டார். ஸோ அவங்களுடைய பையன் வந்து தளபதி விஜயோட ஒரு டைஹார்ட் ஃபேன் தான். தளபதிக்கு வந்து யார் சப்போர்ட் இருக்காங்க, யார் அவர் வந்து எதிராக இருக்காங்கன்றது வந்து அந்த கரூர் விஷயம் வந்து ஒரு முகத்தறியை வந்து கிழிச்சு காமிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்துட்டு வந்து சத்யராஜை வந்து கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திபன் சார் எப்படி இருக்காங்க பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள் சத்யராஜ் சார் அப்படின்ட்டு வந்து பார்த்திபனை புகழ்ந்தும் சத்யராஜை பிடிச்சி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் நமக்கு ஆதரவான தீர்ப்பு வந்ததால் வந்து தளபதி வந்து இந்த 1 வீக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து கரூருக்கு போவார். ஸோ மண்டபம் பிடிச்சு தான் வந்து போவார். ஸோ அதுக்கான அப்டேட்ஸ் அப்படின்றது வந்து சீக்கிரம் வெளியே வரும். அது வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் வீடியோக்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.